இப்படி போயிட்டு வந்தோன்னா 5 வந்திருக்கும். அதே மாதிரி ஓகே வாங்கிக்கலாம். அந்த ஹாட் பார் சிக்கன் பிடிச்சிருக்கா? நீங்கள் 5 மார்க்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கள். மெசேஜாக வருது ஏன்னு தெரியல. எங்கடா போராடி கைஸ்? ஏன் அவனுக்கு அவ்வளோ பிங்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி உட்காந்துட்டு வந்தேன். அவள் தான் பிஜி, அதாவது பெட் டிஃபென்ஸ் ப்ளஸ் ஜென் அப்கிரேட் தான் நாங்கள் அப்படி சொல்லுவோம். குரோக்கல் எல்லாம் நாங்கள் கைஸ் காம்போ ஏன் பேஸ் ஓடலான்னு மட்டும் நான் நினச்சிடாது. என்ன கைஸ் மூஞ்சி ட்ரெஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் வச்சுட்டு வரேன். ஓய் கைஸ் என்ன கைஸ் பக்குது? ஏய் கைஸ் இப்போ மட்டும் நான் அவுட் ஆயிருந்தேன், எனக்கு கடுப்பாக வரும். ஏய் கைஸ் என்ன கைஸ்? நீங்களே சொல்லுங்க இது என்ன நியாயம்? எல்லாமே இப்படி நடந்துச்சுன்னா அப்படியே போய் விழுந்துட்டோம். எவ்வளோ பெரிய நேரம் ஆகுமா? கைஸ் அவங்களுக்கு தெரியும் நான் நல்லாவே நெட் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியலை. இங்கிட்டு வந்தால் ஒருத்தையும் முழக்கிறான், அங்கிட்டு போனால் ஒருத்தையும். கைஸ் டெஸ்க்டாப் வந்தது ஓப்பன் ஆகுது. உனக்கு ஆப்பனண்டே இல்லைடா, நீ நல்லா இருப்படாடி. அப்படியே கொஞ்சம் அவ்வளோதான். நம்ம பின்னாடியே வரானான்னு கூட எனக்கு இப்போ தெரியாது. எதுக்கு நீ வந்து? இட்ஸ் லிட்ரலி 1 HP. 1 HPயில் தப்பிச்சிட்டான். லெவல் 57 கைஸ் 1 HPயில் தப்பிச்சிட்டான். ஆனால் அந்த இடத்துல நான் அவனை செம்மையாக காம்போ பண்ணிட்டு இருந்தேன். என்ன தான் பண்ணுறது? பரவாயில்ல, வேலை முடியும் நம்பிக்கை. கைஸ் ஈஸி அடக்க வேண்டியதான். உடலா அடி கை பெருசாக இருக்குல்லடா உடலா. இது இன்னும் ஒன்று போகிறேன் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம கண்டுக்கிட்டு வரல கைஸ். போயிட்டு பிளாக் பண்ணாமட்டு நான் சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி அவங்க வரலன்னா நம்ம வாட்டு போய் பெட் டிஃபென்ஸ் பண்ணிட்டு ஷார்டு வாங்கிடுவோம். இப்படி பிளாக் போட்டு அப்படி வந்துட்டு 6 வந்துருக்கணும். வரல நம்ம பெட் டிஃபென்ஸ் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வர சொல்லுங்கள்ல, சரி ஜென்னே அப்கிரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா வேலை வேணும்னு எடுங்க. ஓகே ஜென் அப்கிரேட் ஒரு பிளாக் வாங்கிட்டு அதை ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. எதுக்கு அந்த 6 பண்ணலாம்? எப்படியாச்சும் ஓட யூஸ் ஆகும். இது அவனா போன மேட்ச்சில் வந்தானே அவன் மாதிரி இருக்குல்ல லைட்டாக. என்ன ஃபேஸ் பண்ணி ஏய் எப்படி கைஸ் ஒரே நேரத்தில் இங்கே 2 பேரும் அடிக்கிறாங்க. அவன் என்னையா ஏய் கைஸ் அங்கே வரக்குள்ளமா இப்போ ரெடியாக இருக்கும். ரெட் விழுந்துட்டான். அப்படியே நம்ம ரெட் பேசுவோம். பார்த்தீங்களா அவன் வந்தால் நான் பார்த்துட்டேன். ஆனால் அடிச்சதை பார்க்கணுமே நீங்கள் பார்த்தீங்களே. விழுந்துட்டான். பின்னாடி வந்தாச்சா எல்லாருமே பெட்டு வச்சுருவேன்.
இன்னும் ஃபுல்லாக ட்ரிபிள் பண்ணுறான். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில், இல்லைன்னா நம்மளை முடிச்சிருவாங்க. இல்லைனாலும் முடிச்சிருவாங்க. சரி பிளாக்லாம் வாங்கிட்டு அப்படியே ரஷ் பண்ணிடுவோம். போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அடிச்சா மாட்டீங்களா, செம்மையாக ட்ரிக்கும் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு டைமண்ட் இருக்குது. ஒரு இது கரெக்டாக ஒரு நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக இருக்காங்க, மன்னிச்சுக்கோங்க. சாரி ஃபார் தட். ஏன்னா இப்போ கற்று பேசுனா என்ன பண்ணுறான் அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்பாங்க. அதனால தான் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அந்த சப்ஸ்கிரைபு விட்டே வாலியா ஈஸ் முட்டுக்கு போயிட்டாங்க. ஈஸ் நம்ம எதுவுமே பண்ணாமல் என்னென்னமோ பண்ணிட்டுருவோம். ஆரஞ்சு வயல் நம்ம பேசுக்கு போகிறத பார்த்துட்டாங்க. ஆரஞ்சு டீம் பெட் இல்லையா அப்படின்னா நம்மகிட்ட மட்டும்தான் பெட்டு இருக்குது. நம்ம பெட்டு கூடிய சீக்கிரத்தில் பெட்டுன்னு வரையும் அந்த சட்டம் அப்பாடா அப்படியே இங்கிட்டு ஓடி வந்து டி காய்ஸ் நல்ல கரெக்டாக பெட்டு புட்டுன்னு உடையுது. கைஸ் இந்த ஒரு மேட்சோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். 40 நிமிஷமாக ஏற்கனவே ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ஓகே, இந்த மேட்சோடையே நம்ம இந்த கேமை முடிச்சுக்கலாம். கடைசி மேட்ச் ஜெயிச்சு தான் போகிறோம். ஓகே, ஆரோ மேப் ப்ளூ டாக்ஸஸ் ஆரோ நல்லாயிருக்கும். எனக்கு ஆரோ பிடிச்ச மேப் வந்து ஸ்வாட். ஏற்கனவே அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். அது வேறு விஷயம். ஆரோ தான் ஜெயிச்சேன். இந்த பூ இத்தனை ஒன்று இருக்குது, ஆனால் அதை உடைக்க முடியாது. பாருங்க, இதுக்குலாம் அவளை ராக்குறாக தான் இருக்குது. எனக்கு இதெல்லாம் எதுக்குடா அப்படி பூ வைக்கிறீங்க சொன்ன ஒரு வந்துச்சு. பேசி நம்மளோட ப்ரைம் மோடு போகிறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். பிரிட்ஜை இங்கிட்டு கட்டிட்டு வந்தேன். ஏன்டா வர மாட்டீங்க? ஒரு ஸ்வாடு அருமையாக டிஃபென்ஸ் இப்படி பண்ணிங்கன்னா சில பேர் அங்கே உட்காந்து உடச்சி விட்ருப்பாங்க. அதனால் அது ஒரு சின்ன ட்ராப்புன்னு இல்லை, அது நல்ல ஐடியா மாதிரியான. நீ வாடாடி ஏய் அப்படியே ஒன்றுட்டான். அடைச்சா அப்படி அவன் பேசுக்கவே முடியல. என்ன பண்ணுறது? இதே நம்ம போய் ஜென்னை அப்கிரேட் பண்ணிடுவோம். ஜென்னை அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இந்த 600 ரூபா உங்களுக்கு ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல. இங்கே போய்ப்போம். கொஞ்சம் கோல்டு கைஸ் மன்னிச்சுக்கோங்க. பாக்கு இது மீதி இதை ஈச்சை 42 நிமிஷம் ஆகிட்டா. வச்சு கட்டிட்டு அப்படியே ஆரஞ்சிட்ட போனேன். எது குட்டி போட்டேன்னா அவன் ஓடி வந்தேன். நான் வரேன். முடிச்சாச்சு. பிகாக்ஸ் நீயே வச்சுது சூப்பராக. ஏய்
சக்ஸஸ்ஃபுல்லி. இங்கே ஏதாச்சும் நல்லதா பிளாக்கை கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு இப்படியே ரஷ்னா நம்ம தான் ரஷ்ஷு. எக்ஸ்ட்ரா ஒரு ஷாட் நம்மகிட்டே இல்லை வச்சுட்டு இது இங்கே இதெல்லாம் அப்படியே வச்சிடும். அக்வாவே இன்னும் அந்த ஆரஞ்சு முடிக்கல, அதாவது அவனோட ஆப்பனன்ட் இல்லைனாலும் அந்த அக்வா இவனை முடியல. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ். ஓ மை காட் கைஸ், இப்படிலாம் ஆகணும் நான் நினைக்கிறேன். ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி என் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் நான் எங்கள் அப்பா ஃபோனில் என் ஐடியா போட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். நம்புறீங்களோ இல்லையோ, சீரியஸாக பேச நீ நம்புங்க. அதனால் என் ஃபோனை நான் என் ஃபோனில் கேமிங் மட்டும்தான், அதனால் நான் அந்த ஃபோனில் பேச மாட்டேன். அதனால் அதுக்கு ஃபோனில் வராது. ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது எங்கள் அப்பா ஃபோனில் இப்படி வருது. என்னை மன்னிச்சிக்கோங்க ப்ரோ. நான் அயனார் மாதிரி ப்ரோ, அப்பா மாதிரி இல்லை ப்ரோ. படா என்ன கைஸ் பெட் டிஃபென்ஸ் இது? பெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. உனக்காண்டி நானும் கையில் சண்டை போடுறேன். பெட்டை உனக்கு விடாமல் போயிட்டியாடாடே, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் அயன் சாடு வாங்கிக்கோ. இதை எடுத்து இங்கே 2 பிகாக்ஸ் இருக்குது, அதுக்கெலாம் இதெல்லாம் இங்கே ஓரமாக வச்சுட்டு டபுள் டேப். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஜெண்டா அந்த இருக்கான் வேஸ் அவன்கிட்ட போகணும். லைன் ஆஃப் மெஜெண்டா தான் பிடிச்சிருக்கான் மட்டும் நல்லா தெரியுது. கொஞ்சம் பிளாக் வாங்கிக்கோ. இருந்துட்டு எதுக்குடா வாங்குறேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு. ஃபயர் பால் எடுத்தீங்க வச்சுக்கோ, உள்ளால் டிஃபெண்ட் பண்ணியிருந்தானா ஒரு செகண்டில் டொப்புன்னு. விண்டு சார்ஜ் போட்டாங்க கைஸ். அவன் பேஸ் இப்போ எங்கே இருக்குன்னு கூட அந்த போட்ட வழியிலேயே போதும், நிறையாவே இருக்குது பிளாக்ஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். 3 ஃபைனல் கில் சூப்பரில். ஓகே கைஸ், இந்த இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.